வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த காப்பர் குடத்தை எப்படி ஈஸியாக 2 மினிட்ஸில் க்ளீன் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். ரெகுலராக பார்த்திங்கன்னா காப்பர் பாத்திரத்தை நம்ம மெயின்டைன் பண்ணோன்னாலே க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம அது கஷ்டம் இல்லாமல் வித்தின் 2 மினிட்ஸில் எப்படி க்ளீன் பண்ணி 1 வீக் வரைக்கும் அதை எப்படி க்ளீனாக வச்சு மெயின்டைன் பண்ணலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த ஒரு லெமன் பீஸும் சால்ட்டும், இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியாக க்ளீன் ஆகுதுன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லெமன் பீஸில் கொஞ்சமாக சால்ட் போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். நான் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ரெகுலராக லெமன் டீ யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த லெமன் டீக்கு நான் யூஸ் பண்ணுற அந்த லெமனோட தோலை வச்சே நான் க்ளீன் பண்ணிடுவேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே அந்த லெமனும் அந்த சால்ட்டும் பட்ட உடனே எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு உங்களுக்கே தெரியும். வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஜஸ்ட் வச்சு தேய்ச்சாலே போதும் இந்த மாதிரி க்ளீன் ஆகிடும். இதுக்காக நீங்கள் ஒரு புது லெமன் வச்சு அதுக்காக லெமன் யூஸ் பண்ணோன்ட்டு இல்லை, லெமன் தோலும் சால்ட்டும் இருந்தாலே போதும். இப்படி ஃபைனலாக சோப் போட்டு ஒரு முறை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வீக் ஆனாலுமே வந்து இது மறுபடியும் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. க்ளீனாகவே இருக்கும் 1 வீக் வரைக்கும். கடையிலலாம் வேறு பவுடர்ஸ் கிடைக்கும், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் அப்படி க்ளீனாக இருக்காது. இம்மீடியட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறையவே உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரே 2 மினிட்ஸில் இந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இது நீங்கள் 1 வீக் வரைக்குமே வந்து இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த காப்பர் குடத்தில் தண்ணி குடிக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு அதிகரிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்கிற சின்ன சின்ன பாக்டீரியாஸ் எல்லாம் கில் ஆகும். செரிமான ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, பிபி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, காப்பரை வந்து செம்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். செம்புவா இல்லை தாம்பரமான்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.